வணக்கம் பானு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கச்சேரி சாலை பகுதியில் பல் மருத்துவர் அறிவரசன் என்பவர் VTS என்கிற பெயரில் ஒரு டென்டல் கிளினிக்கை நடத்தி வந்திருக்கிறார். அப்போது 2023ஆம் ஆண்டு அந்த சுற்று வட்டார பகுதியில் இருந்து பலதரப்பட்ட மக்கள் வந்து சிகிச்சை பெற்றிருக்கின்றனர். அந்த சிகிச்சையின் போது ஒரு 8 பேர் 6 மாத கால இடைவெளியில் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில கடைசியாக உயிரிழந்த இந்திராணி என்பவருடைய மகன் ஸ்ரீராம்குமார் என்பவர் எனது தாய் இறப்பதற்கு காரணம் இந்த பல் மருத்துவர் தான் என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்து பலதரப்பட்ட போராட்டம் நடத்தி வந்தார். இதன் தொடர்ச்சியாக அவர் 2 முறை சிறைக்கும் சென்று வந்தார். இந்த பரபரப்பான சூழ்நிலையை முன்னெடுத்த தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இயக்குநரகமும் வேலூர் CMC மருத்துவமனையும் இணைந்து ஒரு குழு அமைத்து இந்த 8 பேர் இறப்பிற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையின் முடிவில் மருத்துவர் அறிவரசன் ஒரு முறைக்கு மேல் சுத்திகரிக்கப்படாத அந்த கருவியை பயன்படுத்தி மீண்டும் அந்த நபர்களுக்கு பல் சிகிச்சை அளித்ததன் காரணமாக நியூரோமெலியோடோசிஸ் என்கிற தொற்று ஏற்பட்டு அவர்கள் உயிரிழந்துள்ளனர் என்கின்ற ஒரு திடுக்கிடும் அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை கூறியிருந்தனர். இதன் தொடர்ச்சியாக மருத்துவ பொது சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ஞான மீனாட்சி அந்த அறிவரசன் என்கிற மருத்துவருடைய கிளினிக்கு சென்று விசாரணை மேற்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக மருத்துவ அறிவரசனுக்கு இந்த 8 பேர் இறப்பு சம்பந்தமாகவும் ஏற்கனவே VTS என்கிற பெயரில் இந்த கிளினிக்கை பெயரை மாற்றி அறிவு என்கிற கிளினிக் அமைப்பதற்கான காரணம் என்ன என்பது போன்ற கேள்விகளை முன்வைத்து தபால் மூலமாக அதாவது சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தில் 3 நாட்களுக்குள் முறையான விளக்கம் அளிக்கப்பட வேண்டும், அப்படி தவறினால் சட்டப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற எச்சரிக்கையுடன் அந்த தபால் அனுப்பப்பட்டிருந்தது. இந்நிலையில மருத்துவர் சம்பந்தமாக விளக்கமும் அளித்திருந்ததாக தெரிகிறது. ஆனால் இன்று மருத்துவ பொது சுகாதாரத்துறை இணை இயக்குநர் ஞான மீனாட்சி மற்றும் மருத்துவ குழுவினர் வந்து மருத்துவ அறிவரசனுடைய கிளினிக்கை பூட்டு போட்டு சீல் வைத்துள்ளனர். இது சம்பந்தமாக பொது சுகாதாரத்துறை இணை இயக்குநர் ஞானமேச்சரின் விளக்கம் கேட்டபோது மருத்துவர் கொடுத்திருந்த விளக்கம் திருப்திகரமாக இல்லை, எனவே தற்பொழுது பூட்டு போட்டுள்ளோம், சீல் வைத்துள்ளோம். இது சம்பந்தமாக மருத்துவ உயர் அதிகாரிகளுக்கும் பல் மருத்துவ அசோசியேஷனுக்கும் புகார் அளிக்கப்படும், தொடர்ச்சியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறி சென்றிருந்தார். தற்பொழுது இந்த இறப்பிற்கான காரணம் மருத்துவர் என்கிற ஒரு திட்டவட்டமான முடிவு வந்த நிலையில் மருத்துவர் கைது செய்யப்படுவாரா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு பொதுமக்களில் இருந்துள்ளது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.